சிவாய நம. திருச்சிற்றம்பலம். யான ஆசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க 19 திருப்பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இப்போது 20வது திருப்பதிகத்தை ஆரம்பிப்பதற்கு அவரது கருணையும் அன்பும் நம்மோடு கூட நிற்கின்றது. 20வது பதிகம். இதை ஒரு மன்னர் அருளி செய்திருக்கின்றார். கண்டராதித்த சோழர் என்ற ஒரு மன்னர் இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இவர் யார் அப்படின்னா செம்பியன் மாதேவியோடைய கணவனார். இவருடைய பதிவுகள் நாம பார்த்தோம் அப்படின்னா மிக அழகான தில்லைக்கு அருளி செய்யப்பட்ட அழகான ஒரு பதிவாக நமக்கு கொடுக்கின்றார். முதல் பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். மின்னாருருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்ன தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் என்னாரமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. அதாவது மாட மாளிகைகள் நிறைந்த ஒரு இடம் தில்லை. அந்த இடத்துல வெண்மையான கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்துல பொன் மலையே நேரடியாக வந்தது போல எங்கள் சிவபெருமான் அங்கே நிற்கின்றார். இங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சோலை அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமானை நான் என்று சென்று காண்பேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம இந்த பாடல்ல பார்க்க முடிகின்றது. ஆனா ஒண்ணு யோசிக்கணும். இந்த பாடல் அருளி செய்யப்பட்டது தில்லை என்ற திருத்தலத்துல. தில்லையில நின்னுட்டே என்று கொல் எய்துவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா அப்ப இதுல வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது தானே பொருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தரிசிக்க முக்தி தரும் தலம் தில்லை என்று சொல்லப்படுவது. அப்ப நாம எப்படி அங்க போகணும்? ஒரு பஸ்ஸோ காரோ பிடிச்சு நாம அங்க போய் பெருமானை பார்த்தா நம்மளுக்கு முக்தி கிடைச்சிருமான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கான குறிப்பு தான் இந்த பாடல்ல மிக அழகாக வைக்கின்றார். என்ன குறிப்புன்னா, தில்லையிலேயே இருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். அங்க என் புறக்கண்களால் நான் பெருமானை பார்க்கின்றேன். அகக்கண்களில் எப்போது நான் காண்பேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இந்த பாடல்ல நாம பார்க்க முடிகின்றது. பாருங்க, எப்படிப்பட்ட இது முழுக்க முழுக்க யோக குறிப்பாகத்தான் நாம இந்த பதிகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட பாடலாகத்தான் இது இருக்கு. வெளித்தோற்றத்துல மாட மாளிகைகள் இருந்தாலும் சோலைகள் இருந்தாலும் அங்கேதான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அவர் சொல்றதுனால இதை எப்படி நாம பார்க்கணும் அப்படின்னா, அமைதியாக நமது மனம் சத்துவ குணம் நிறைந்ததாக மாற வேண்டும். அதுதான் இந்த வெண்மையான கொடி என்று சொல்லப்படுவது. வெண்மை என்று சொல்லியாச்சுன்னா சத்துவ குணம் நிறைந்தவர்களாக நாம் மாறும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பெருமான் நம்மிடம் ஒரு மின்னலை போல இறங்குவார். மின்னலை போல இறங்குகின்றார் அப்படிங்கிறது தான் அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுவது. அப்ப நமக்கு பெருமான் நம்ம கிட்ட இறங்குறத நாம உணர முடியும் அப்படின்னும் போதுதான் நம்ம அகக்கண்கள்ல பொன்னார் மைனியனாக அவர் காட்சி தர ஆரம்பிக்கின்றார். எங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்? ஏதோ ஒரு திருத்தலத்துல தில்லை என்ற திருத்தலத்துல நடனமாடிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த சபையில நடனமாடிட்டு இருக்கிறாருன்றது கிடையாது. நம்ம ஓலக்க மண்டபத்தில் அவர் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாம செய்ய வேண்டியது அது உணர வேண்டியது மட்டும்தான். அப்ப இந்த குறிப்பு என்னன்னா, நாம சத்துவ குணம் நிறைந்தவர்களாக மாறும் போது மின்னலை போன்ற அவர் சிவபெருமான் நம்மிடம் இறங்கி ஆடிக்கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் அமுதமாக பிறவி என்ற இந்த பிணியில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கும் அமுதமாக, அப்படிப்பட்ட அமுதத்தை நான் வெளியில் தேட வேண்டாம், உள்ளே சென்று நான் காண வேண்டும். என்று கொல் எய்துவது என்று கேட்கின்றார். என்ன பொருள்னா, எனக்குள்ளே இருக்கிற பெருமான நான் எப்போது நான் தெரிந்து கொள்ளுவது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த பாடலாக மிக அழகாக அமைந்திருக்கின்றது. வெளியில் என்று மேலோட்டமாக பார்த்தாலும் அழகாக ஒரு குறிப்பு. நமக்குள்ளதான் தில்லை என்பது நமக்குள்ள இருக்கு. அங்கே பெருமான் நடனமாடிக்கொண்டிருப்பது நம்மிடம் இருக்கின்றது. அதை நாம் உணர ஆரம்பித்தால்தான் என் ஆர் அமுதை என்ற அந்த குறிப்பு, அமுதமாக அவன் நமக்கு
பயன்பாட்டுக்கு வருவான். அப்போதுதான் நம்மால் பெருமானை உணர முடியும். அப்போதுதான் நமக்கு முக்தி என்பதும் கிடைக்கும். அதுதான் என்றுகொல் எய்துவது என்ற ஒரு கேள்வியோடு இந்த முதல் பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இரண்டாவது பாடல் திருச்சிற்றம்பலம். ஓவா முத்தி அஞ்சு வேள்வி ஆரங்கம் நான் மறையோர் ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கீறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கோலோ. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் மிக அழகான ஒரு பாடல். திருவள்ளுவதேவ நாயனார் நமக்கு அந்தணர்கள் யார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருப்பார். என்னன்னா, உலக நன்மை வேண்டி யாரெல்லாம் பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அந்தணர்கள். அந்த குறிப்பில் நாம் இந்த பாடலையும் எண் அலங்கார முறைப்படி அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது 3 விதமான தீ வைத்து ஆகவனியம், காருகபத்தியம், தாக்கினாக்கினி என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 விதமான தீயை வைத்து 5 விதமான வேள்விகள், அது வேத முறைப்படி சொல்லக்கூடிய பிரம்ம வேள்வி, பிதுர் வேள்வி, தேவ வேள்வி, மானுட வேள்வி, பூத வேள்வி என்ற இந்த 5ஆகவும் இருக்கலாம். அல்லது நம்ம சைவ சித்தாந்த முறைப்படி நாம் சொல்லக்கூடிய தியான வேள்வி, சப வேள்வி, ஞான வேள்வி, தவ வேள்வி, கண்ம வேள்வி என்ற இந்த 5ஆகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 5 வேள்விகளையும் செய்யக்கூடியவர்கள், 6 அங்கங்களோடு சேர்த்து செய்யக்கூடியவர்கள். அதாவது சிக்ஷை, கற்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தம் மற்றும் ஜோதிடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 6 அங்கங்களோடு 4 மறைகள். இதை அறம், பொருள், இன்பம், வீடு என்று எடுத்தாலும் சரி, ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று எடுத்தாலும் சரி, இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். இது யார் செய்தாலும், அதாவது உலக நன்மை வேண்டி யார் செய்தாலும் அவர்கள் அந்தணர்கள் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பெருமானுக்கு ஆண் 5 என்று சொல்லப்படுகின்ற பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 விடயங்களை வைத்து பெருமானுக்கு நீராட்டி, ஏன்னா நாம் பெருமானுக்கு அபிடேக பிரியர் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்க அவரை நீராட்டும் போது இந்த ஆண் 5 என்று சொல்லுவதை வைத்து பெருமானை நீராட்டினால், அப்படி யார் தினம் செய்து வருகின்றார்களோ அவர்கள் அந்தணர். அவர்களுக்கு அவங்க 3000 பேர் இந்த திரு ஆலயத்தில் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக பெருமான் நடனம் ஆடினார். யாருக்காக நடனம் ஆடினார் அப்படின்னா, வியாகிரபாதர் மற்றும் பதஞ்சலி என்ற இருவருக்காக மட்டும் கிடையாது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உலக நன்மை வேண்டி பூசை செய்து கொண்டிருக்கின்ற அந்தணர்களுக்காகவும் ஆடுகின்றார். அப்படிப்பட்ட நடனத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த கூத்தை நான் எப்போது காண்பது என்று ஒரு ஏக்கத்தோடு இந்த பாடலை நமக்கு கொடுக்கின்றார். என்ன குறிப்புன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வேள்வி, இந்த தீ மற்றும் இந்த 4 மறைகள், இது எல்லாம் நாம் வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய, ஏன்னா 3 தீ அப்படிங்கிறது நம்ம உடல்லையே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலத்தில், மருத்துவத்தில் இன்றைக்கு ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 விஷயங்கள் தான். அதை தான் பெருமான் இடது கண், வலது கண், நெற்றிக்கண் என்று சொல்லி 2, அதாவது 3 தீயாக நமக்கு காட்டுகின்றார். அது ட்ரிபிள் வார்மர். இந்த ட்ரிபிள் வார்மர் ஒழுங்காக வேலை செய்துட்டு இருக்கு அப்படின்னா நாம் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது அதுக்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், நம்ம கண்மத்தில் இருந்து விடுபடாமல் நம்மளுடைய வேலையை செய்ய வேண்டும். ஞான வேள்வி, தவ வேள்வி, சப வேள்வி, தியான வேள்வி என்று இதையெல்லாம் நாம் சரிவர செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பெருமான் நம்மோடு நமக்கு உள் நின்று நடனமாடுவதை நாமும் உணர முடியும். அதை தான் இந்த 2வது பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். 3வது பாடல் திருச்சிற்றம்பலம். முத்தியாள நான் மறைய மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர்
ஓதிய நான் மறையை தெத்தி என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு வருணனை இந்த பாடல்ல வைக்கிறாரு பாருங்க. அதாவது பெருமான் இந்த 3000 அந்தணர்களோடு ஒத்து நிற்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு தில்லை புராணத்தின் மூலமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இந்த குறிப்பை பார்த்தீங்கன்னா அதாவது பெருமான் இந்த 3000 ஒருவர் அப்படின்னு தன்னை கொடுத்ததாக ஒரு புராணம் சொல்கின்றார்கள். அந்த குறிப்பை நாம இந்த பாடலை வைக்க முடியுது. அதே மாதிரி இங்க நான் மறைகளை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களாம். ஒரு கிளி ஒரு பாடலை கேட்டால் திருப்பி சொல்லும். நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆனால் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது திருப்பி திருப்பி சொல்லும். ஆனால் இங்கே பாருங்க, இவர்கள் அந்த வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களாம். அதை கேட்டு 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 வண்டுகளும் அதையே அப்படியே சொல்லுகின்றது அப்படின்னு ஒரு அழகான குறிப்பை வைக்கிறாரு. அதாவது இங்கே வாழக்கூடிய 3000 ஒத்து இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட ஊரில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா தில்லை என்ற திருத்தலம். இங்க வண்டுகளும் வேதம் ஓதிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறந்த தலமாக இருக்கக்கூடிய தில்லை இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானின் நடனத்தை நான் எப்போது தரிசிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வியோட நிற்கின்றார். என்ன குறிப்புன்னா, இதுவும் தியான நிலையில் வரக்கூடிய பாடல் தான். தியான நிலையில நம்மளோட அறிவுல நம்ம அறிவு என்பது மாறி, அதாவது நாம சொல்லுவோம் இல்லையா, பாச ஞானம் பசு ஞானம் என்பது மாறி பதிஞானமாக அது அங்கே பணியும் போது மட்டுமே தான் பெருமானுடைய நடனத்தை நம்முள் காண முடியும். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் என்று சும்மா சொல்லலை. நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லி வச்சது எல்லாமே ஞான வாக்குகள். அப்ப வெளியில் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்று நாம் எடுக்காமல் நம்மிடம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். தெரிஞ்சுக்கிறோம், ஆனா உணர்றோமான்னா இல்லை. அதை உணர ஆரம்பித்தால்தான் பெருமானோட நோக்கின அந்த பயணத்துல நாம முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று பொருள். அதுதான் நமக்கு 3வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். மானை புரையும் மடமென் நோக்கி மாமலையாளோடும் ஆனஞ்சாடும் சென்னி மேலோர் அம்புலி சூடும் அரண் தேனை பாலை தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். தில்லையில ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமான் எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா ஞான கொழுந்தாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஞான கொழுந்து என்ற சொற்றொடர் நம்ம காழிப்பிள்ளையார்கிட்டையும் சரி, அப்பர் பெருமான் கிட்டையும் சரி, நம்பி ஆரூரர்கிட்டையும் சரி சிவக்கொழுந்து என்ற சொற்றொடர் நிறைய பயன்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி 10ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரத்திலும் சரி இந்த கொழுந்து என்ற சொற்றொடரை நாம பார்க்கின்றோம். சிவக்கொழுந்து, ஞான கொழுந்து, இது எல்லாமே. இதுல என்ன ஒரு அழகு சிறப்பு அப்படின்னு நாம பார்த்தோம்னா, கொழுந்து என்று ஏன் சொல்கின்றார்கள் அப்படின்னா அப்போதுதான் முளைத்து வரக்கூடியது, இளமை நிறைந்தது, குழகன், அழகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. செம்மேனி அம்மான் என்று சொல்லக்கூடியதும் அந்த ஞான கொழுந்து தான். தீ கொழுந்துன்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, தீயை கொழுந்து விட்டு எரியுதுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அண்ணாமலையார் அப்படித்தானே நிற்கிறாரு. அப்போ சிவபெருமானுக்கு தவிர அந்த கொழுந்து என்ற சொற்றொடர் யாருக்கு பொருந்தும்னா யாருக்குமே பொருந்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மா மரத்திலிருந்து வரக்கூடிய தளிர் அல்லது வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய தளிரை தான் நாம் கொழுந்துன்னு சொல்லுவோம். அந்த கொழுந்து எதை குறிக்கின்றது அப்படின்னா அப்போது முளைத்து வரக்கூடியது, அதே நேரத்தில் அழகான நிறம், செம்மேனி அம்மானாக இருக்கக்கூடியது. இதுதான் இலிங்க வடிவம் என்பது நமக்கு கண்ணப்பதேவ நாயனார் புராணத்திலையும் சாக்கிய நாயனார் புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இது 2 இடத்துலையும் இந்த கொழுந்து என்ற சொற்றொடர் இலிங்க திருமேனியை குறிப்பதாக நமக்கு அருள் செய்திருப்பதையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும்.
இந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல பெருமான் நின்று நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். ஞான கொழுந்தாக நின்று எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றாராம்? உமாமகேஸ்வர வடிவமாக, அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருந்தாலும் ஆனஞ்சை விரும்பி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இந்த ஆனஞ்சை ஆடிக்கொண்டு தனது திருமுடியில சடாமகுடத்துல சந்திரனை மிக அழகாக சூடிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தான் எங்கள் பெருமான். அவரை நான் என்னைக்குப்பா கூடுறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த ஆனஞ்சாடுதல் ஏன் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கணும். ஆனஞ்சுனா என்னது? மாடு கிட்ட இருந்து வரக்கூடிய 5 பொருட்கள்: பால், தயிர், நெய், கோமியம், கோஜலம் என்று சொல்லப்படுகின்ற 5. 3 அதாவது நாம உட்கொள்ளக்கூடியது, 2 வெளியில் தள்ளக்கூடியது இல்லையா? இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த 5ல். இப்போ இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அகப்பூசையின் போது நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த மாடு ஆண் என்பது பசுன்னா உயிர் தானே, நாம தான் அந்த ஆண் இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்வினைகள், நல்ல விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பெருமான் கிட்ட கொடுக்கணும். அப்போ தீயவைகளை அதையும் பெருமான் கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா எப்படிங்க இருவினை ஒப்பு வரும் இல்லையா? இருவினை ஒப்பு என்று சொன்னால் இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இன்பம் துன்பம் என்று இரண்டையும் ஒன்றா பார்க்கணும்னா நம்ம நல்வினை தீவினை இரண்டையுமே பெருமான் கிட்ட கொடுத்தாகணும். அதைத்தான் இங்க ஆனஞ்சாடுதல் என்ற ஒரு சடங்காக நாம செய்கின்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த ஆனஞ்சாடுதல் என்ன அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற நல்வினை தீவினைகளை பெருமானின் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்துட்டப்பா, இனிமேல் எல்லாம் நீ பார்த்துக்கோ, எனக்குன்னு எதுவுமே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு நாம் எப்போது பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போதுதான் பெருமானை கூட முடியும். அப்போதுதான் ஞான கொழுந்தாக நம்ம கிட்ட இருப்பான் பெருமான். அப்போதுதான் அவனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் நமக்கு 4வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக அமைந்திருக்கின்ற 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். களிவானுலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரம் கிடக்க உன்னடியார் கருளும் தெளிவாரமுதே தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று கோலோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய திறத்தினை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய பாடல். தேவர்களெல்லாம் போய் அருள் செய் அப்படின்னு பெருமான் கிட்ட தவம் இருக்க, பெருமான் என்ன செய்கின்றாரா? மனம் மொழி மெய் என்ற முக்கரண வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் எந்தவித எதிர்பார்ப்பும், அதாவது நிஷ்காமியமாக என்று சொல்லுவோம் இல்லையா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்துமே சிவம் செயல் என்று தன்னை சிவம் செயலில் ஈடுபடுத்தி கொண்டவர்கள், அப்படிப்பட்ட அடியார்களுக்கு பெருமான் அருள் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் அடிநாயேனுக்கும் அருள் செய்வாரா, எப்போது செய்வார் என்று தனது ஆதங்கத்தை வெளிக்கொணரும் ஒரு அற்புதமான பாடல். இதில் என்ன குறிப்புன்னா, களிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே என்ற ஒரு சொல் வைக்கின்றார். இதில் எப்படி நாம் இதுக்கு பொருள் பார்க்கணும் அப்படின்னா, பகீரதன் என்ற மன்னனுக்காக பெருமான் கிட்ட தவம் இருக்க கங்கையை கங்கையை வர வைக்கணும் அப்படின்னு பகீரதன் தவம் இருக்கின்றான். அப்போ கங்கை சொல்ற, நான் இங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கஷ்டம், வந்தாலும் உங்கள் யாராலையும் தாங்க முடியாது, அவ்வளவு ஆக்ரோஷமாக நான் வருவேன், என்னை அடக்குவதற்கு யாராவது இருந்தா சொல்லு, அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். இவர் என்ன பண்றாரு? சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது சாமி சொல்றாரு, கவலைப்படாத, கங்கையை வர சொல்லு, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்த கங்கையை தனது சடாமகுடத்தில் தாங்கிக் கொள்கின்றார். தாங்கினது மட்டும் இல்லை, அதில் இருந்து ஒரு துளி நீரை வெளியில் அனுப்புகிறாராம். அதுதான் இப்போது நமக்கு கங்கையாக பிரவாகம் எடுத்து ஓடக்கூடியது. யோசிச்சு பாருங்க, அப்போ முழு கங்கையும் வந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் பூமிக்குன்னு 8ஆம் திருமுறையில் நமக்கு சொல்லுவது இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும்.
பூமியே அழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அதனால கருணை கொண்ட பெருமான் அதை தன் சடாமகுடத்தில் தாங்கிக் கொள்கின்றார். அப்ப அடக்கின காரணத்தினால இங்க காதலனே என்ற ஒரு சொல் வைக்கின்றார். ஏகபத்தினி வரதன் என்பது நம்ம சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இங்க சிவபெருமான் வரும்போது சிவபெருமான் அந்த கங்கையை தாங்கிக் கொள்கின்றார். ஆனால் அடியார்களுக்கு, அதாவது செருக்கோடு வந்தவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கின்றார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அருள் செய்கின்றார். இந்த நாய் போல இருக்கக்கூடிய எனக்கும் அருள் செய்வாரா, எப்போது நான் சென்று பெருமானை அடைவது என்று ஒரு கழிவிறக்க பாடலாக இந்த 5வது பாடல் அமைந்திருப்பதை நாம் ரசிக்கும் விதத்தில் இருந்தாலும் நமக்கு ஏத்த ஒரு பாடல். ஏன்னா நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். எப்போ பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற ஒரு ஆதங்க பாடலாக இந்த 5வது பாடலை பார்க்கலாம். 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். பாரோர் முழுதும் வந்தீரைஞ்ச பதஞ்சலி காட்டுகந்தான் வாரார் முலையாள் மங்கை பங்கன் மாமரையோர் வணங்க சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடுகின்ற காரார் மிடற்றம் கண்டனாரை காண்பதும் என்று கோலோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்த 5 பாடல்கள் போலவே தான். நான் எப்போ சாமி உங்களை பார்க்கறது அப்படின்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இந்த திருத்தலம் தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பூசை ஒழுங்காக உலக நன்மைக்காக சரிவர பூசை செய்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அங்கதான் மாமரையோர் வணங்கும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லிட்டு இந்த இடத்துல தான் மங்கை பங்கனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லப்படுகின்ற உமையொரு பாகராகவும் பெருமான் இருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா புகழ்மிக்க தில்லை என்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல செம்பன் கூரை வேய்ந்த இந்த ஆலயத்தில் பெரியவர்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். பாரோர் முழுவதும் வணங்குகின்றார்கள். இந்த பாரோர் முழுதும் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் உள்ள அனைவரும், எல்லா உலகத்தில் உள்ள அனைவரும் அப்படின்னு நாம எடுக்கணும். அப்போ எத்தனை உலகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைவ சித்தாந்தத்தின்படி நாம 3 உலகங்கள் சொல்லுவோம். அதாவது சுத்த மாயா புவனம், அசுத்த மாயா புவனம் மற்றும் பிரகிருதி மாயா புவனம் என்று சொல்லப்படுவது. அதாவது நாமெல்லாம் பிரகிருதி மாயா புவனத்தில் இருப்பவர்கள் சகலர்கள் என்று சொல்லப்படுவது. அதே மாதிரி பிரளயாகலர், விஞ்ஞானகலர் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் அதுதான் பாரோர் முழுதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வணங்குறாங்களாம். அதாவது சீவன் முத்தர்கள்ல இருந்து சாமானியப்பட்ட நம்மை போன்ற மக்கள் வரைக்கும் எல்லாருமே பெருமானை வணங்கி நிற்கின்றார்கள். ஆனா இங்க பெருமான் என்ன தெரியுமா செய்யறாரு? பதஞ்சலி என்ற முனிவருக்காக அழகாக நடனம் இயற்றி காட்டிக்கொண்டு இருக்கின்றார். பதஞ்சலிக்கு ஆட்டம் ஆடிய எங்கள் பெருமானை நான் எப்போது பார்ப்பேன் அப்படின்னு மிக அழகான குறிப்பு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க யோக குறிப்பாகத்தான் நாம பார்க்கணும். பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்தை எழுதினவர். அவருக்கு பெருமான் காட்சி கொடுத்தார் அப்படின்னா இவர் தியானத்தில் இருக்கும்போது, யோக நிலையில் இருக்கும்போது பெருமான் காட்சி கொடுத்தார். அப்போது நான் எப்போது அந்த யோக நிலையை எய்துவேன், என் ஓலக்க மண்டபத்தில் உனது நடனத்தை எப்போது நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஆதங்கமாக இந்த 6வது பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி யோகம் என்று சொல்லியாச்சினாலே மனம், மொழி, மெய் அனைத்தும் ஒன்றுபடுவது என்பது நமக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்துல பாருங்க, வணங்குவது என்பதனால மனத்தினால் வணங்குவது, என்பதனால மெய், இறைஞ்சுவது என்பதனால மொழி. ஆக மனம், மொழி, மெய்களால இங்கே இருக்கக்கூடிய பெருமானை நாம் போற்றி துதித்து வழிபட்டு நின்றால் யோகம் கைகூடும். அந்த நேரத்துல தான் நமக்கும் பெருமானின் அழகிய நடனம் கண்ணுறும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இந்த 6வது பாடல்ல பார்க்க முடிகின்றது. 7வது பாடல் திருச்சிற்றம்பலம்.
இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளும் ஈர மலைதான் எடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தான் சிலையால் புறமூன்றெய்த வில்லி செம்பொனின் அம்பலத்து கலையார் மாறி பொன் கைனானை காண்பதும் என்று கோலோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு பெருமான் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மான் மழு ஏந்திய கையினனாக இருக்கின்றார். அவரை நான் எப்போது சென்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ராவண அனுகிரக மூர்த்தியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். கையிலை மலையை பெயர்த்து எடுக்க எத்தனிக்கின்றான் ராவணன். அப்போது அவனுக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்படுகின்றது. பெருமான் உடனேயே தண்டனை கொடுக்கின்றார். கொடுத்த மாத்திரத்தில் பெருமானை இசைவிக்க வேண்டி இசை பாட ஆரம்பிக்கின்றார் ராவணன். அந்த நேரத்தில் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த இசையில பெருமான் இசைக்கு மயங்கக்கூடியவர், தமிழ் திருமுறைகளுக்கு மயங்கக்கூடியவர்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். பெருமான் அந்த இடத்துல மயங்கி இவனுக்கு சந்திரகாசம் என்ற வாழ் கொடுத்து அதே நேரம் 3 கோடி வாழ் நாளும் கொடுக்கின்றார். யோசிச்சு பாருங்க. இதுலேருந்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ராவணன் மிகப்பெரிய ஒரு தப்பு செய்கிறான். என்ன தப்பு அப்படின்னா, சாமியோடைய வீட்டையே பெயர்த்தி எடுக்க எத்தனிக்கின்றான். ஆனால் அவனுக்கே பெருமான் பாட்டு பாடினதுனால என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா? ஒரு சந்திரகாசன்ற ஒரு வாளும் யாராலையும் தோல்வியே அதாவது இவனுக்கு இந்த வாள் கையில் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு தோல்வியே வராது அப்படிங்கிற அளவுக்கு உள்ள வாளும் கொடுத்து 3 கோடி வாழ்நாளும் கொடுக்கின்றார். அப்போ நாம் ஏன் பாடக்கூடாது? யோசிச்சு பாருங்க. நாம் அந்த அளவுக்கு தப்பு செய்யலை. ராவணன் போய் பெருமானோடைய வீடை பெயர்த்தி எடுக்க நாம் எந்த கோயிலையும் இடிக்கலை. ஆனால் நாம் செய்த தவறுகளுக்கு கண்டிப்பாக பாடினால் பெருமான் அதற்கு மன்னித்து அருள் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க வல்லது தான் இந்த பதிகங்கள் எல்லாமே. நமக்கு நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டி பெருமானின் திருக்கருணைக்காக ஒரே வேலை தான் நாம் செய்யணும். திருமுறைகள் படிக்கணும். படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சந்திரகாசம்ன்ற வாழும் வேண்டாம், 3 கோடி வாழ்நாளும் வேண்டாம், பெருமானுடைய திருவடியில் இருக்கிற ஒரு இன்பம் போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவை அவரே நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 3 புறங்கள் அதாவது முப்புறங்களை எரித்த அந்த வரலாற்றையும் இந்த பாடலை வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். 3 புறங்களையும் எரித்து அழித்த நம் சிவபெருமான் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரை நான் எப்போது சென்று பார்ப்பேன் என்பதுதான் இந்த 7வது பாடலுடைய சாரமாக நாம் பார்க்கின்றோம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்டதிரன் செங்கோற் சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம்மீரையை என்று கொல் எய்துவதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு வாழ்வியலோடு ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுல பாருங்க, தன்னுடைய பரம்பரையை எடுத்து சொல்றாரு இந்த பாடல்ல. எப்படிப்பட்ட பரம்பரையிலேருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அதாவது இந்த தில்லை என்ற திருத்தலம் பொன் கூரை வேய்ந்த தலம். இதை வேய்ந்தது யாரு அப்படின்னா, பராந்தக சோழன் என்பவர். பராந்தக சோழன் பொன் வேய்ந்து கொடுத்தான். அப்படி எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர் அப்படின்னா, பாண்டிய நாட்டையும் ஈழ நாட்டையும் வெற்றி கொண்டவர் அப்படிங்கிற ஒரு அந்த வரலாற்றை சொல்லி, அப்படிப்பட்டவர் தான் இந்த ஆலயத்திற்கு பொன் கூரை வேய்ந்தார். இந்த இடத்துல மகளிர் அங்கே ஆடலும் பாடலுமாக பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆலயத்திற்கு நான் எப்போது செல்லுவேன், அல்லது பெருமானை எப்படி தரிசிப்பேன், எப்போது சென்று அடைவேன் அப்படிங்கிறது தான் இங்க இந்த பாடலோடைய பொருள். ஒரு விஷயம் நமக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வரணும். பராந்தக சோழன் எத்தனை இடங்களை கைப்பற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
அதே நேரத்தில் இந்த பாடலை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய வரலாறு ஞாபகத்துக்கு கூட இல்லை. வாழ்ந்த இடம் நினைவில் இல்லை. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை உறவினர்கள், மனைவி, எதுவுமே நமக்கு தெரியாது. எத்தனை பட்டங்கள் தெரியாது. இது பராந்தக சோழனுக்கு மட்டும் இல்லை, அப்பேற்பட்ட மாமன்னன் என்று சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழனுக்கும் சரி, ராஜேந்திர சோழனுக்கும் சரி இதுதான் கதி. யோசிச்சு பார்ப்போமே, நாம் இன்னைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம். யாருக்கு சேர்த்து வைக்கிறோம்? நம்மளுடைய சந்ததியினருக்கு சேர்த்து வைக்கிறோம். சரி, அவர்கள் எவ்வளவு நாள் நம்மளை நினைவில் கொண்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்? நாம் இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னா அவங்க காலம் வரைக்கும், அதுவும் அதிகபட்சம் இப்போ உள்ள காலத்தில் அதெல்லாம் நினைவில் கூட இருக்கிறது இல்லை. நேற்றுக்கு வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நீ கொடுத்தியான்னு கேட்குறோம் இல்லையா? அந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம உறவினர்களுக்கும் உற்றாருக்கும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் சந்ததியினருக்கும் நாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாள் அது அவர்களுக்கு பயன்படும், எத்தனை நாள் நாம் அவர்களுடைய நினைவில் வாழ்வோம் அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலே போகமாட்டோம் இல்லையா? போகமாட்டோம். ஆனால் அதே விஷயத்த கோயில்களுக்கு செய்தோன்னு வைங்களேன், இங்கே அதாவது மனிதர்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு கோயில்களுக்கு அப்படின்னு நாம் செய்தோம்னா நம்ம காலம் தாண்டி ராஜராஜ சோழன் பாருங்க 1000 வருடங்களுக்கு பிறகும் இன்றும் நிலைத்து நிற்கின்றது அவருடைய பெயர். ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர்ல ராஜேந்திர சோழனை இன்னும் நாம நினைவில் வச்சிட்டு இருக்கிறோம். தில்லை ஆலயத்திற்கு பொன் வேய்ந்த பராந்தக சோழன், வேற எதை பற்றியும் நமக்கு தெரியாது. அவர்கள் எங்கே இருந்தாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படிப்பட்ட பட்டங்கள் வென்றார்கள், எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களுடைய பெயர் தாங்கி இன்றும் அந்த ஆலயங்கள் நிற்கின்றது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் எல்லாத்தையும் பகுத்தறிந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அந்த பகுத்தறிவு கால்குலேஷன் ஒன்று போடுங்க. ப்ரூடென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்து நாம் இன்னைக்கு போடுவோமே. இன்றைக்கி நான் ஒரு இடத்துல 100 வெள்ளி ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு இடத்துல 100 வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத தானே நாம் ஆராய்ச்சி செய்வோம். 100 வெள்ளி நம்ம உற்றாருக்கு எடுத்து வைப்பதும் 100 வெள்ளி ஒரு கோயிலுக்கு கொடுப்பதும் எது ப்ரூடென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் கணக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. காலம் நமக்கு உணர்த்தி கொண்டு நிற்கின்றது பெரிய பெரிய ஆலயங்களாக. ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய சந்ததிக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். எப்படி சேர்த்து வைக்கிறேன்? கோயில் சொத்து கொள்ளையடிச்சு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கும் பயன்படாது, என் குடும்பத்திற்கும் பயன்படாது. பயன்படுவது என்பதை விட அது பாவத்தை அவர்களுக்கு சேர்த்து நிற்கும். ஆனால் நம்ம இங்கே சேர்க்கறதுக்கு பதிலாக கோயில்களில் சேர்த்து வச்சோம், கோயில்களுக்கு செய்தோம் அப்படின்னா நம்ம காலம் தாண்டியும் அந்த கோயில்கள் அப்படியே நிற்கும் போது நம்மளுடைய பெயரை எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அது சிவபுண்ணியமாக பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேராகவும் அது அமையும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் கணக்கு போடுறோம் இல்லையா? இதையும் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம். எது ப்ரூடென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பராந்தக சோழன் என்ற பெயர் எதை வச்சு நமக்கு இன்னைக்கு நிற்கிது? பொன் வேய்ந்தான் என்ற ஒரே ஒரு பெயரை வச்சு தான். ஆக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, கோயில் திருப்பணிகளுக்கு நாம் செய்தோம் அப்படின்னா புது கோயில்கள் கட்டுறது நமக்கு தேவையே கிடையாது. இருக்கிற கோயில்களை பராமரித்தாலே போதும். பராமரிக்க இந்த ஆலயத்தை இவர் கட்டினார், இவர் பராமரித்தார் என்று இன்றளவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படித்தான் நாமும் வாழ்வோம். 100 வெள்ளியை நாம் சேர்த்து வைக்கிறதுனால நாம் செத்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போகிறோம்னா எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. 5 பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது காலாகாலத்திற்கும் நிற்கக்கூடியது எது என்பதை தெரிந்து அதில் நாம் முதலீடு செய்ய வேண்டியது தான். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? திவாலாகிற கம்பெனிகளில் தான் போய் முதலீடு செய்வோன்னு அடம் பிடிச்சிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி என்றும் நிலையாக இருக்கக்கூடிய கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற ஆலயங்களில் முதலீடு செய்வோம் என்று சொல்லி 8வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். நெடியானோடு நான் முகனும் வானவரும் நெருங்கி முடியால் முடிகள் மோதி ஊக்க முழுமணியின் திரளை அடியார் அலகி நாள் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மாலை யானை காண்பதும் என்று கோலோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு ரொம்ப அழகான எளிமையான ஒரு பாடல். அதாவது திருக்கூட்ட சிறப்பில் வரும் இல்லையா?
கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குறிப்பை எடுத்து சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். அதாவது இந்த திருத்தலத்துல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார்களா, தேவர்கள் என்று யாரெல்லாம் நாம சொல்றோமோ அனைவரும் வந்து பெருமானை வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பிரமன், திருமால், இந்திராதி தேவர்கள் அனைவரும் வந்து வணங்குகின்றார்கள். நெருங்கி அவர்கள் நிற்பதனால அவங்களுடைய சடா மகுடம் வந்து ஒவ்வொரு அந்த மணி மகுடம் இருக்கும் இல்லையா, அது இடிக்கிறதுனால அதுல இருந்து மணிகள் எல்லாம் கீழே உதிர்ந்து விழுதான். அப்படிப்பட்ட தில்லை. அப்போ அந்த இடம் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான இடமா இருக்கும். கீழே முழுக்க முழுக்க மணிகள் செதறி கிடக்குது. அப்போ அந்த மணிகள் செதறி கிடந்தா அது காலில் குத்தும் இல்லையா, அதனால அங்கே உள்ள அடியார்கள் என்ன பண்ணுறாங்களாம், அதை எல்லாத்தையும் பெருகி ஒரு ஓரமாக தூக்கி வைக்கிறாங்களாம். நம்ம அப்பர் பெருமானுடைய வரலாற்றில் வரும் இல்லையா, இந்த எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லி எடுத்து தூக்கி போடுறாருன்னுட்டு, அந்த மாதிரி பெருமானை பார்த்த பிறகு ஓடு என்ன செம்பொன் என்ன இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த தெளிவு பெற்ற, அதாவது இருவினை ஒப்பு என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு அடைந்த அடியார்கள் இங்கே இருக்கின்றார்கள், அல்லது இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பில் பார்த்துட்டு, இதுல இப்படிப்பட்ட இடத்துல தில்லை என்ற திருத்தலத்துல தான் பெருமான் என்ன செய்கின்றார், அழகான கொன்றை மாலையை அணிந்து கொண்டு நிற்கின்றார். அவரை நான் என்று சென்று காண்பேன் அப்படின்னு ஒரு குறிப்பாக இந்த பாடலை பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது எனக்கு இன்னும் இருவினை ஒப்பு வரவில்லை, வந்தால்தான் நான் பெருமானை அப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இந்த 9வது பாடல்ல பார்க்க முடிகின்றது. இது வந்து அதாவது தன் ஒரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா பிறர் பொருட்டு பாடுவது தன் பொருட்டு பாடுவது என்று இரண்டாக சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த ஆசிரியர், இந்த பாடலை நமக்கு கொடுத்த ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்தவர். ஏன்னா சொத்து எல்லாம் வேணாம் தூக்கி போட்டுட்டு திருத்தல யாத்திரையை மேற்கொண்டவர். அப்படிங்கும்போது அவர் இந்த நிலைப்பாட்டில் இருந்து தன்னை வைத்து பாடியிருப்பாரான்னு தெரியாது, ஆனால் பாடும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் நாம் வந்து பொன்னும் செம்பொன்னும், அதாவது ஓடும் பொன்னும் ஒரே மாதிரி பார்க்குறோமான்னா இல்லை. அப்படி பார்க்க ஆரம்பித்தால்தான் தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானை பார்க்கும்போது, சாமி அப்பர் பெருமானுக்கு கேட்குறாருல்ல என்று வந்தாய் அப்படின்னு, அப்படி நம்மை பார்த்து கேட்பதும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் பெருமானை போனோம், பார்த்தோம், தரிசனம் செய்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், வந்தோம் அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய வேற எந்த எண்ணமுமே நமக்கு வராது. ஆக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, முழுவதுமாக சரண் கொடுத்து ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்க வேண்டிய ஒரு சூழலை பெருமான் அந்த பக்குவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பமாக வைத்து இந்த 9வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 10வது பாடல் திருச்சிற்றம்பலம். சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராயின் சொல் கண்டராதித்தன் ஆருந்தமிழ் மாலை வல்லார் பேராவுலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுகின்ற நிறைவு பாடல், 10வது பாடல். இந்த பாடல்ல வந்து ஆசிரியர் தன்னை பத்தின குறிப்பையும் சொல்லிட்டு, அதே நேரம் இந்த பாடலை பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இந்த பாடல்ல பாருங்க, செல்வ வளம் நிறைந்ததாக, இயற்கை வளம் நிறைந்ததாக, கல்வி வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லை, அப்படிப்பட்ட தில்லைக்கு பாடின பாடல் அப்படிங்கிற குறிப்பு தான். அதாவது சீரால் மல்கு தில்லை என்று சொல்லதுனால அந்த இடத்துல செம்பொன் வேய்ந்து இருக்கின்றது. அப்படிங்கும்போது செல்வ வளம் நிறைந்த இடமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல மிக அழகான சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கின்றது. அது இயற்கை வளம். அதோடு இந்த இடத்துல தான் இந்த பதிகம் பாடப்பட்டிருக்கின்றது. அதுவும் எப்படிப்பட்ட ஆரா இன்சொல் என்று சொல்லப்படுகின்ற இனிமையான தமிழில் பாடல்களை இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்ற பெருமானுடைய கருணையினால் அருளி செய்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, இந்த பாடல்களை
பொருளோடு புரிந்து பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவலோகம் என்ற பதவி கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை தான் 10வது பாடல் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. தன்னுடைய பெயர் கண்டராதித்தன் என்பதும் தான் இந்த பதிகத்தை பாடினதாகவும் அதுவும் தான் என்ற ஒரு முனைப்பு இல்லாமல் பெருமானின் கருணையினால் பாடிய ஒரு அற்புதமான பதிகம் என்பதையும் மிக அழகாக எடுத்து சொல்லி பதிக பலனையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பு 10வது பாடல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.